வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற பாடல் குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தின் 3வது பாடல். இந்த பாடல் கல்வியின் பெருமையையும் காமத்தின் சிறுமையையும் விளக்குகிறது. கல்வியையும் காமத்தையும் ஒப்பிட்டு கல்வி எத்தகையது, காமம் எத்தகையது என்று விளக்குகிறார் இந்த பாடலில் குமரகுருபரர். இப்பொழுது நாம் இந்த பாடலை காணலாம். தொடங்கும் கால். முதல்ல இந்த முற்று இழாய் இதை நம்ம எடுத்துக்கோம். முற்று என்றால் முற்றிலும், பர்ஃபெக்ட். இழாய் என்றால் பெண்ணே. முற்று இழாய் என்றால் முழுவதும், பர்ஃபெக்டா, முழுவதும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியாக செய்திருக்கக்கூடிய அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்ணே. அவ்வளவுதான் இந்த முற்று இழாய். சும்மா முற்று இழாய் என்றால் பெண்ணே. எப்படிப்பட்ட பெண்? அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண். என்ன வகையான அணிகலன்கள்? முற்று, செம்மையாக நேர்த்தியாக செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே. தொடங்கும் கால் துன்பமாய் இன்பம் பயக்கும். எது? கல்வி. அப்போ கல்வி தொடங்கும் கால். கல்வியானது தொடங்கும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது துன்பமாக இருக்கும். காலையில் எழுந்து படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும், அங்கே தேர்வு நடைபெறும், தேர்வுக்கு நாம் தயாராக வேண்டும், தேர்விலை வெற்றி பெற வேண்டும், அடுத்த வகுப்பிற்கு செல்ல வேண்டும். எவ்வளோ இருக்கு. இது கஷ்டம், துன்பம் தரத்தக்கது. கல்வி பயிலுதல் என்பது துன்பம் தரத்தக்கது தொடக்கத்தில். ஆனால் நீங்கள் கல்வி கற்று அறிவுள்ளவனாக மாறிட்டீங்க அப்படின்னா இந்த கல்வியானது உங்களுக்கு இன்பம் பயக்கும். அது இன்பத்தை பயக்கத்தக்கது. நீங்க ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்றால் கூட ஒரு கல்வி அறிவு உள்ளவன் ஒரு படத்தை பார்ப்பதற்கும் கல்வி அறிவு இல்லாதவன் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. ஒரு சின்ன உதாரணம். நான் கௌரவம் என்ற ஒரு சினிமாவில், ஒரு திரைப்படத்தில், அதில் சொல்லும்போது சொல்லுவார், சிவாஜி கணேசன் சொல்லுவார், அந்த கோர்ட்டில் வாதிடும் போது, மை லார்ட், ஹி இஸ் அ மாடர்ன் ப்ளூ பேர்ட். இவன் நவீன கால ப்ளூ பேர்ட் அப்படின்னா நீல நிற தாடி. இவன் ஒரு நவீன நீல நிற தாடி உள்ளவன், தாடி அப்படின்னு சொல்லுவார். இது சாதாரண மனிதர்கள் அதை தள்ளிடுவாங்க. ஆனால் நீங்கள் அது என்ன மாடர்ன் ப்ளூ பேர்டுன்னு இவன் ஏன்டா சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், பிரெஞ்சு நாட்டில் இப்படி ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த நீல நிறமான தாடி வச்சிருப்பான். அவனுக்கு பெண்களிடம் இன்பம் துய்க்கும் போது அவங்கள துன்புறுத்தி அந்த துன்பத்தில் அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த கஷ்டப்பட்டு அவங்க வேதனைப்படும் போது அப்போதான் இவனுக்கு அந்த இன்ப எழுச்சி ஏற்படுமா. அதுக்காக பெண்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள கத்தியால், பிளேடால் கிழிக்கிறது, சிகரெட்டுனால சுடுறது, இதெல்லாம் செய்வோம். செஞ்சு அவங்க கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க. அதில் இவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அவன் தான் அந்த ப்ளூ பேர்டு வச்சிருந்தான் பிரெஞ்சு நாட்டில். இப்போ இந்த விஷயம் தெரியுதுன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த சினிமா பார்க்கும்போது அதில் அப்படி தான் இருக்கும். அந்த மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு கொலை பண்ணிடுவார். அப்போ நான் வாதிடுகின்ற இவர் சொல்லுவார், சிவாஜி கணேசன் சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு நல்ல சினிமா பார்க்கணும்னா கூட, ஒரு திரைப்படத்தை நீங்கள் காண வேண்டும் என்றாலும் ஒரு கல்வி அறிவோட நிறைய விஷயங்களை தெரிந்திருந்து நீங்கள் பார்க்கும்போது அதை முழுமையாக அனுபவிப்பீர்கள். அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு கதை புரியும், தெரியும், அவ்வளவுதான். அதை நீங்கள் அணுவாக ரசிக்க முடியாது. அப்போ கல்வி அறிவு உள்ளவங்களால் தான் செய்ய முடியும். ஆனால் இந்த கல்வியை கற்பது தொடக்க காலத்தில் துன்பமாக இருக்கும். ஆனால் அதை கற்றுவிட்டீர்களே என்று சொன்னால், கல்வி அறிவு மிக்கவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் அது இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். பொழுது போகவில்லையா, ஒரு நல்ல நூலை எடுத்து நாம் படித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? எனக்கு பொழுது போகவே இல்லை, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ முற்று இழாய்,
முற்றான செம்மையாக செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, கல்வியானது தொடங்கும் கால் துன்பமாயிருக்கும், அதற்கு பின்னர் அது இன்பம் பயக்கும், அது இன்பத்தை தரும். மடம் கொன்று, மடம் என்று சொன்னால் அறியாமை அப்படின்னு அர்த்தம். அறியாமையை கொல்லுகின்ற ஆற்றல் கல்விக்கு உண்டு. ஸோ மடத்தை கொன்று அறிவு அகற்றும். அறிவு அகற்றும் அப்படின்னாக்க அறிவு நீங்கிடும்னு சொல்லக்கூடாது. அறிவகற்றும் என்று சொன்னால் அறிவை பெருக்கும். கல்வியானது அறியாமையை கொல்லும், அறிவை பெருக்கும், அறிவை அதிகரிக்க செய்யும். மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி. கல்வியானது மடத்தை கொன்று அறிவினை அகற்றும். நெடும் காமம். ஆனால் இந்த நெடும் காமமானது, அது நெடும் காமம் அப்படின்னா அந்த காம உணர்வு மீண்டும் 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 எழுகின்ற தன்மை உடையது. அதனால தான் நெடும் காமம் அப்படின்னு சொன்னார். ஸோ நெடும் காமம், நெடும் காமம் என்பது இந்த இடத்துல ஒரு காமம் என்பது ஒரு சிற்றின்பத்தை குறிக்கிறது. அந்த சிற்றின்பம் என்பது எல்லாமே. நாம் பெண்ணுடன் கொள்ளுகின்ற உறவு அப்படின்னு மாத்திரம் எடுத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அது உள்ளடக்கி பெரும் தீனி, வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை, அதன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய வேட்கை, இது எல்லாமே வந்துடும். எல்லா சிற்றின்பங்களையும் உள்ளடக்கி இருக்கும் இந்த இடத்துல காமம் என்பது. நெடும் காமம் முன் பயக்கும். முன் பயக்கும், முன் பயக்கும், முன்னால் பயக்கக்கூடிய, முன்னால் தரக்கூடிய இன்பத்தின், முன்னால் தரக்கூடிய இன்பமானது சீழ்நீர். சீழ்நீர் என்றால் கொஞ்சோண்டு, சிறிது காலம் மட்டுமே இருக்கக்கூடியது. ஸோ நெடும் காமமானது தொடக்க காலத்தில் முன்பாக, முன் பயக்கும் தொடக்க காலத்தில் இன்பத்தை, சிறிது நேரம் சிறிது காலம் நிலைத்திருக்கக்கூடிய இன்பத்தை மட்டும்தான் தரும். அந்த அனுபவம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு களைப்பு மேலிடும். நல்ல உணவு உட்கொண்டால் ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் உணவு உண்டு முடிச்சிட்டிங்கன்னா வேண்டாம் போதும், ஐயோ டயர்ட், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது எடுபடாது. அது காமமாக இருந்தாலும் சரி, அல்லது நான் சொல்லுகின்ற எல்லா வகையான சிற்றின்பமே அதை அனுபவிக்கும் போது இன்பமாக இருக்கும். அந்த அனுபவித்து முடிஞ்ச உடனே அதில் ஒரு களைப்பு தான் தோன்றிவிடும். அதனால அந்த இன்பம் மூலா சீழ்நீர், சிறிது காலம் மட்டுமே நிலைத்திருக்கும் தன்மை வாய்ந்தது இந்த இன்பம். நெடும் காமத்தில் நாம் துய்க்கின்ற இன்பம் முன்னால தொடக்கத்தில் சிறிது காலம் இன்பத்தை பயக்கும், பின் பயக்கும் பீழை. பீழைனால் துன்பம் அர்த்தம். ஆனா அதுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கு பாருங்க, அது பெருசு. தினம் காம உணர்வு கொண்டு தினம் 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 பொது மகளிர், பொது பெண்டீர் இவங்ககிட்ட நாம போறோம் பெண் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. கடைசியில அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பின்னாடி பெரும் துன்பம். அதை அனுபவிக்கும் போது இன்பமாக இருக்கும், அனுபவித்ததற்கு பின்னர் அவன் வாழ்க்கையே அழிந்து போயிடும். ஸோ பின் பயக்கும், பின்னால் ஏற்படும் துன்பம் மிகவும் பெரியது. எனவே கல்வியா சிற்றின்பமா அப்படின்னா கல்விதான் மிகவும் சிறந்தது என்று இந்த பாடலிலே நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் கூறுகிறார். நன்றி.